ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவு தான் நம்ம அரைக்க போகிறோங்க. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் முறுக்கு மாவு இன்னும் அரைக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முறுக்கு மாவு பச்சரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு தான் முறுக்கு மாவு அரைப்பாங்க. ஆனால் ஒரு வாரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அது செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 2 கிலோ அளவு பச்சரிசி வாங்கியிருக்கேங்க. இது கடைகளில் வாங்கினா பச்சரிசி, பொன்மணி பச்சரிசின்னு கேட்கணுங்க. இதுமாரி அரிசி வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கும். பச்சரிசியில் 2 விதம் இருக்குங்க. ஒரு அரிசி வந்து மெலிசாக இருக்கும், இன்னொரு அரிசி இதுமாரி பொன்மணி அரிசி குண்டு குண்டாக இருக்குங்க. பொன்மணி பச்சரிசி 2 கிலோ அளவு வாங்கியிருக்கேங்க. இது முறுக்கு மாவு அரைக்கும்போது நல்லா உபரியாகும். இப்போ இது கூட என்னென்ன பொருள் சேர்த்து அரைக்கலான்னு பார்க்கலாங்க. ஒரு கடாய் எடுத்துப்போம். 1/4 கிலோ அளவு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. இதை வந்து அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு லேசாக வறுத்துக்கலாங்க. ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கக்கூடாதுங்க. லேசாக கலர் மாறணும், நல்லா வாசனை வரணும், அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கணும். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். அடுத்தது 1/4 கிலோ அளவு பச்சை பருப்பு எடுத்துருக்கேங்க. இதையும் வந்து லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கக்கூடாதுங்க. அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு லேசாக வறுத்துக்குங்க. பச்சை பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்துருக்கேங்க. இது நார்மலாக சாதம் வடிக்கிற அரிசி தான், புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேங்க. இது வந்து நம்ம பொரி அரிசி வறுக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச உளுந்து, பச்சை பயிறு, அரிசி இது எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது, நல்லா ஆறணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து ஒரு டப்பியில் மாற்றி வச்சுருக்கோங்க. நான் கழுவலை, அப்படியே தான் அரைக்கிறேன். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச பொருளோடு நம்ம அரிசியை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து இதை மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக முறுக்கு மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். இந்த மாவை ஒரு தடவை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவை தண்ணி தெளித்து நல்லா பிசையும் போது நல்லா உபரி ஆகுங்க. ஏன்னா நம்ம வந்து பொன்மணி பச்சரிசி எடுத்திருக்கோம். 2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ அளவு வெள்ளை உளுந்து, 1/4 கிலோ அளவு பச்சை பருப்பு எடுத்திங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்ச மாவில் எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இந்த கரண்டியால் ஒரு 5 கரண்டி மாவு வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேங்க. மாவு பிசையறதுக்கு நம்ம பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் வெதவெதப்பான வெந்நீர் தான் யூஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற சூடு எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு தான் நம்ம வெந்நீர் சுட வைக்கணும். இப்போ மீதி இருக்கிற மாவை 1 மாதம் வரைக்கும் நம்ம வெளியே வச்சுருக்கலாங்க, ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்போ இந்த மாவில் என்னென்ன பொருளாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு எள் எடுத்துருக்கங்க. நீங்கள் கருப்பு எள் இல்லை வெள்ளை எள் எது வேணாலும் சேர்க்கலாம். ஓமம் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க கொஞ்சம் ஓமம் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு 25 கிராம் அளவு டால்டா எடுத்துருக்கேங்க. இது வந்து ஒரு கடாயில் சேர்த்து நல்லா சூடாக்கின பிறகு நம்ம மாவில் சேர்த்துக்கலாங்க. டால்டா வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக எண்ணெயை காய வச்சு ஊற்றிக்கிங்க. டால்டாவை சூடாக ஊற்றுனதுனால கையால் மிக்ஸ் பண்ண முடியாதுங்க. அதனால் இதுமாரி ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது கொஞ்சம் ஆறின பிறகு இதுமாரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தான் நம்ம தண்ணி சேர்த்து பிசையணும். தண்ணி வந்து கொஞ்சம் வெதப்பான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மாவு உபரி ஆகுங்க. பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா வந்து மாவு வந்து அதிகமாக குவான்டிட்டி கிடைக்காது. கொஞ்சம் வெந்நீர் சேர்த்திங்கன்னா அதிக அளவு நமக்கு மாவு கிடைக்கும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. தண்ணி ஊற்ற ஊற்ற நல்லா இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு கடை அரிசினால் நமக்கு தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 கரண்டி அளவு தான் மாவு எடுத்திருந்தால் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு கிடைச்சிருக்குன்னு. அடுத்து முறுக்கு சுடுறதுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம முறுக்கு அச்சியை செட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி தேன் கோயில் முறுக்கு அச்சி தான் எடுத்துருக்கேங்க. இந்த அச்சியை வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்தது நம்ம சூடு பண்ண எண்ணெயை வந்து ஒரு அரை கரண்டி அளவு மாவில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா செய்யும்போது முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எண்ணெயை சேர்த்த பிறகு மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம வந்து முறுக்கு அச்சில் செட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை.
இன்றைக்கி நான் வந்து முறுக்கு சுடுறதுக்கு இதுமாரி ஒரு பிளேட் தட்டு தான் எடுத்துருக்கேங்க. அதில் மேலே கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் ஒரு 3 பிளேட் எடுத்துருக்கேங்க. அப்போ தான் டக்கு டக்குன்னு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதே மாதிரி எல்லா பிளேட்லேயும் நம்ம முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். 3 பிளேட்டில் இதுமாரி புழிஞ்சு வச்சிங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், எல்லா பிளேட்டில் நம்ம புழிஞ்சு எடுத்துட்டோம். எண்ணெயை காஞ்சிடுச்சு. இப்போ 1 பை 1 நம்ம போட்டு எடுத்துடலாம். தட்டை வந்து லைட்டாக இதுமாரி திருப்பினாலே போதுங்க, எண்ணெயில் அழகாக உழுந்துடும். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் 1 பை 1 போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரே டைமில் ஒரு 3லேருந்து 4 முறுக்கு நம்ம சுடலாங்க. டக்குன்னு நம்ம வந்து முறுக்கை வந்து திருப்பி விடக்கூடாதுங்க. லைட்டாக மேலே எழும்பி வரும். அப்போ தான் நம்ம திருப்பி விடணும். பாருங்கள், நல்லா வெள்ளையாக எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்னு. நல்லா வேகட்டும். எண்ணெயோட சலசலப்பு சத்தம்லாம் நல்லா சைலண்ட் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும். அடிக்கடி இதுமாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. எண்ணெயும் நல்லா சைலண்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாங்க. முறுக்கை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக கிடச்சிருக்குன்னு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 கரண்டி அளவு தான் மாவு எடுத்துருந்தோம். பாருங்கள் எந்த அளவுக்கு முறுக்கு கிடச்சிருக்குன்னு. 2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ அளவு உளுந்து, 1/4 கிலோ அளவு பச்சை பருப்பு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.